இந்த கதை இந்தியா பாகிஸ்தான் பிரிவின் போது நடந்த கதை. 1945 பாகிஸ்தான தனி நாடா மாத்தற உத்தரவினால தேசம் முழுவதும் பதட்டமா இருந்தது. இந்தியாலேருந்து ஆயிரக்கணக்கானோர் பாகிஸ்தானுக்கு போனாங்க. பாகிஸ்தான்லேருந்து ஆயிரக்கணக்கானவங்க இந்தியாவுக்கு வந்தாங்க. பந்திப்பூர் கிராமத்து கூட இந்த சூழ்நிலை தான் இருந்தது. நிறைய விலங்குகள் தன்னோட காட்டை விட்டுட்டு போக தயாரா இருந்தாங்க. மகாராஜா, என் பேரு சகீனா, இது என்னோட கணவர். நாங்க 2 பேரும் இந்த காட்டுல தான் பிறந்தோம். நாங்க இங்க தான் இருக்க விரும்புறோம். எங்களுக்கு பாகிஸ்தான் போக வேண்டாம் மகாராஜா. ஆமா மகாராஜ், நாங்க இந்த மண்ணில் தான் பிறந்தோம், இந்த மண்ணில் தான் இருப்போம். எங்களுக்கு பாகிஸ்தான் போக விருப்பமில்லை. உங்களை யார் சொன்னா பாகிஸ்தான் போக சொல்லி? நான் உங்ககிட்ட சொல்லலையே. மகாராஜ், காட்டில் இருக்கும் சில மிருகங்கள் அவங்க நாட்டை விட்டு வெளியேறுங்கள் என கட்டாயப்படுத்துகிறார்கள். ராமனும் கிருஷ்ணனும் வாழ்ந்த பூமி, கௌதமும் காந்தியும் வாழ்ந்த பூமி, சாந்தியும் சமாதானமும் நிறைந்த பூமி. இங்கே யாரு வெறுப்பு உண்டாக்குறா? கருப்பு ஓனாய் மகாராஜ். கருப்பு ஓனாயை கூட்டிக் கொண்டு வாருங்கள். அடுத்த நாள் சிங்கராஜாவோட தர்பார்ல கருப்பு நரி ஆஜராகுது. என்னை வரச் சொன்னீர்களா மகாராஜ்? ஆம். நீ யாரை கேட்டு நாட்டை விட்டு வெளியேறச் சொன்னாய்? நீ என்ன காட்டின் ராஜாவோ? மன்னிக்கவும் மகாராஜ், இவங்க இந்த காட்டுல இருக்கக்கூடாது. இவங்களுக்காக நம்ம தலைவர் நாட்டை பிரித்து கொடுத்துட்டாங்க. இவங்க அங்கதான் இருக்கணும். நம் நாட்டை உடைக்கிற அதிகாரம் மனிதர்களுக்கு யார் கொடுத்தா? நாம் இந்த காட்டில் வாழும் விலங்குகள். இங்க நம்மளோட சட்டம் தான் நிறைவேறும். என்னோட ஆசை, நம் நாட்டுக்கு விசுவாசம் உடையவர்கள் தான் இருக்கணும். மகாராஜ், இவங்க மேல நம்பிக்கை வைக்கிறது முட்டாள்தனம். இல்ல, இவங்க மேல சந்தேகப்படுவது முட்டாள்தனம். எவனுக்கு தேசம் மேல் பற்றி இருக்கிறதோ இங்கே அவர்கள் மட்டும்தான் வாழ முடியும். யோசியுங்கள் மகாராஜ், 2 நாடுகளுக்கும் இடையே உள்ள எல்லைக்கோடுகளை வரையப் போகிறார்கள். நான் விரும்புகிறேன் இவர்கள் எல்லையை விட்டு வெளியேற வேண்டும் என்று. இவங்க எங்கேயும் போக மாட்டார்கள். வாசுதேவ் குடும்பகம், இதுவே நமது மந்திரம். அப்பா மகாராஜ், நீ போகலாம். நரி கோவப்பட்டுக்கிட்டு அங்கேருந்து கிளம்புது. நரி எந்த சூழ்நிலையிலும் அடுத்த நாட்டு விலங்குகளை இந்த நாட்டுல வாழ அனுமதிக்க கூடாதுன்னு நினைச்சது. அதனால அது ராத்திரி நேரம் ரகசிய மீட்டிங் போட்டுது. பாருங்க நண்பர்களே, பிரிவினை அறிவிக்கப்பட்டவுடன் 2 தரப்பிலும் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. நம் மதத்தை சேர்ந்தவர்கள் அங்கிருந்து இங்கு வந்துள்ளனர். மற்ற மதங்களை நம்புபவர்கள் இங்கிருந்து அங்கு செல்கின்றனர். சேர் சிங் நண்பர்களை உருவாக்கி கொண்டார். அவர் இன்னும் இந்த காட்டில் மற்ற விலங்குகளை வாழ அனுமதிப்பதில் உறுதியாக இருக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும்? யாழ்கார், எல்லாரும் இன்று இரவு 12 மணிக்கு அவர்களை தாக்கி முடித்து விடுவோம். அதனால் மூங்கில் இருக்காது, வேற புல்லாங்குழலும் இசைக்காது. அடுத்த பக்கம் எல்லா விலங்குகளும் தூங்க தயாராய் இருந்தது. அப்பா, இன்னைக்கு முழுக்க ரேடியோல இந்த செய்தி தான் வந்துகிட்டு இருந்தது. அங்க சண்டை ஆச்சு, இங்க சண்டை ஆச்சுன்னு. இந்த பிரச்சனைனா என்னப்பா? மகனே, ஆங்கிலேயர் வெளியேறும்போது நம் காதில் விஷயத்தை நிரப்பி விட்டார்கள். அன்றிலிருந்து இந்து முஸ்லிம் சண்டை தொடங்கிவிட்டது. இந்த சண்டை கலவரமாக என்று ஆகிவிட்டது. அப்பா, நம்ம ஹிந்துவா இஸ்லாமியரா? நாம் இந்துவும் இல்லை, முஸ்லிமும் இல்லை. நாம் நல்ல விலங்குகள் மட்டுமே. ஒரு நாள் மனிதர்கள் மனிதனையும் எவ்வாறு உயிருடன் இருக்கிறதோ அது போல நல்ல விலங்குகளும் அது உயிருடன் இருக்கிறது. அதனால் நாம் நல்ல விலங்குகள். நல்ல விஷயங்களை பேசிக்கிட்டு எல்லாரும் தூங்கிடுறாங்க. ராத்திரி சரியா 12 மணிக்கு நரி தன்னோட கூட்டத்தோட சாதுவான பிராணிகளை தாக்க வந்தது. எப்படியும் நரியோட நோக்கம் வேட்டையாடுறதுதான். அப்ப திடீர்னு சிங்கராஜா மற்றும் காட்டுல மத்த விலங்குகள் அங்க அவங்க முன்னாடி வந்தாங்க. நெல்லு ஓனாயே, நான் நினைச்சேன் நீ கண்டிப்பா அவங்களை அடிக்க நீ வருவேன்னு தெரியும். அதனால முதலே நான் இங்கு வந்துட்டேன். மகாராஜ், நாளை 2 நாடுகளுக்கும் இடையே எல்லைக்கோடு போடப்படும். அதற்கு பிறகு அவர்களை அகற்றுவது கடினம். எனவே ஒப்புக்கொண்டு அவர்களை இங்கிருந்து விரட்டுங்கள். சிங்கராஜா நியாயமான விஷயத்தை ஏத்துக்கிற ராஜாதான். அவர் எந்த விதத்திலும் மத அடிப்படையில பிரிவினை ஏற்படுறத விரும்பல. தன் உயிரை பணையம் வச்சு எல்லா விலங்குகளையும் பாதுகாத்துது. அடுத்த 2 நாள் நாட்டுக்கு பிரிவினை வந்துடுச்சுன்னு செய்தி வந்தது. ரேடியோ மூலமா காட்டுல செய்தி வந்தது. இந்த காடு பிரிவினையால பாகிஸ்தான் பக்கம் போயிடுச்சுன்னு. இன்னைக்கு 2 நாட்டுக்கு நடுவுல பிரிவினை வந்துடுச்சு. இதுல பந்திப்பூர் காடு பாகிஸ்தான் பக்கம் போயிடுச்சு. இத கேட்ட எல்லா விலங்குகளும் அதிர்ச்சி ஆயிடுச்சு. மகாராஜ், நம் காடு பாகிஸ்தான் எல்லையில் வந்து விட்டதா? இல்லை, இது சத்தியம் இல்லை. எங்கள் காடு இந்தியன் எல்லையில் இருந்தது. மகாராஜ் இந்தியாவில் மட்டும்தான் இருப்பார். மகாராஜ், நம்ம காடு பாகிஸ்தான் எல்லையில் வந்துவிட்டது.
தாங்கள் இங்கிருந்து வேற காட்டிற்கு செல்ல விரும்புகிறீர்களா? இல்லை ஓனே அண்ணா, தலைவர்களின் வார்த்தைகளில் நிலம் பறிக்கப்படுகிறது. இதே எங்கள் அல்ல, நாம் ஒன்று ஒரே மாதிரி தான் இருப்போம். ஆமாம், நாங்க எங்கேயும் போக மாட்டோம், நாங்க இங்கே தான் இருப்போம். ஆமா, நாங்கள் தமிழ்தான், நம் நாடு இந்தியா. நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், பாரத் மாதா கி ஜெய். பாத்தியா ஓனாயே, நீங்கள் இங்கிருந்து வெளியேறுங்கள் என்று பேசிக் கொண்டிருந்தவர்கள் ஒற்றுமையை பற்றி பேசுகிறார்கள். சிங்கராஜா பேசும்போது நடுவுல கரடி முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லுது. மகாராஜ், உண்மையை மறுக்க முடியாது. இப்போது நமது காடுகள் பாகிஸ்தானுக்கு வந்துவிட்டன என்பதுதான் உண்மை. இப்போது நமக்கு என்ன நடக்கும் என்று தெரியவில்லையா? வரலாறு சாட்சி. ஆமாம், அவர்தான் விழுகிறார். நாம் ஒற்றுமையாக இருந்தால் உலகின் எந்த சக்தியாலும் நம்மை வெல்ல முடியாது. சொல்லுங்கள், நாம் அனைவரும் ஒன்றா? ஆமாமா மகாராஜ், நாம எல்லோரும் ஒன்றுதான். எல்லோரும் சேர்ந்து சொல்லுங்க, பாரத் மாதா கி ஜெய். இப்ப எல்லா விலங்குகளும் ஒன்னா சேர்ந்து முடிவெடுத்தது. எந்த சூழ்நிலையிலும் பாந்திப்பூர் காடு இந்தியால தான் இருக்கும். பாகிஸ்தான் அரசாங்கத்தோட சண்டை போட்டாலும் பரவாயில்ல. அடுத்த நாள் எல்லா விலங்குகளும் வஜீரே ஆசம் ஜஹாங்கீர் கான் வீட்டுக்கு போறாங்க. அரசே, நாங்கள் பாந்திப்பூர் காட்டின் விலங்குகள். நம் காடு இந்தியாவின் ஒரு பகுதியாக மாற வேண்டும் என்று நாங்கள் அனைவரும் விரும்புகிறோம். இவனை யார் உள்ள விட்டது? நம்ம கிட்ட கேட்காமலே உள்ள வந்துட்டார்கள். நீங்களாம் போகலாம். உங்கள் பேச்சை கேட்க எனக்கு விருப்பமில்லை. எங்க பேச்சை கேட்க வேணும் அரசே. உங்க விருப்பப்படி இல்லை என்றால் எங்கள் விருப்பப்படி. அரசே, நாங்களும் உங்களுடையவர்கள் தான். ஆனா நாங்க இங்கே இருக்க விரும்பினோம். எங்களை எங்க தாயிடம் இருந்து பிரிக்காதீர்கள். எங்களுக்கு தாயிடம் இருந்து பிரிக்காதீர்கள். உன் தாயிடம் இருந்து உன்னை எங்கே பிரிக்கிறோம்? உங்கள் அம்மாவை இங்கே அழைத்து வரலாம். ஐயா, இந்தியா தான் எங்களோட தாய். பாரத் மாதா என்கிறோம். அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நான் ஏன் அந்த நாட்டின் மீது இவ்வளவு பற்று? அந்த நாடு நமக்கு உணவு, தண்ணீர், மரியாதை, புகழ் அனைத்தையும் கொடுத்திருக்கிறது. அனைத்தையும். உண்மையாலுமே வா, நீங்கள் இந்தியாவை மிகவும் நேசிக்கிறீர்களா? ஆமா, என் சொந்த வாழ்க்கையை விட சிறந்தது. சரி, இதற்கு ஏதாவது ஆதாரம் உள்ளதா? இருக்கு. நாம் ஒரு நாளைக்கு 5 முறை தொழுகை செய்கிறோம். நாம் இந்த தாய் பூமியை முத்தமிடுகிறோம். இதை விட என்ன ஆதாரம் வேண்டும் உங்களுக்கு? இத கேட்டுட்டு வசீரே ஆசம் ஜஹாங்கீர் கான் யோசிக்க ஆரம்பிச்சாரு. அப்ப சிங்கம் பேசுறத கேட்டுட்டு வசீரே ஆசம் அமைதியாயிட்டாரு. பாருங்கள் அரசே, மனிதன் கல் நெஞ்சம் உள்ளவரை சிங்கம் நெஞ்சம் உள்ளவர் என்று சொல்கிறீர்கள். அதே சமயம் நானே சிங்கம். நான் சொல்வதை கேளுங்கள். என் காடு இந்தியாவில் இருக்கட்டும். நான் அப்படி எதுவும் செய்யலனாக்கா என்ன பண்ணுவ? அதனால் நானே கோடு போடுகிறேன். உங்களால் முடிந்தால் நிறுத்துங்கள். டே நாயே, யாரிடம் பேசுகிறாய் தெரியுமா? ஆம், மதத்தின் பெயரால் பூமி தாயை இரண்டாக பிரிக்கும் இப்படிப்பட்டவரை வெறுக்காதீர்கள். இதயங்கள் பிளவுபடும். விலங்குகளை பிரிக்க வேண்டும். பசுவை இந்து என்று அழைக்க வேண்டும். ஆடு முஸ்லிமாக மாற வேண்டும். இந்த வெறுப்பு சுழற்சி ஆகிவிடும். ஒத்துக்கொள்வோம். இந்த வெறுப்பு காலம் தொடர்ந்தால் எல்லோரும் பிளவுபடுவார்கள். தேங்காய் இந்து என்றும் 2 பெரிச்சம்பழங்கள் முஸ்லிம் என்றும் அழைக்கப்படுகிறது. நீங்கள் தலைவர்களாகிய நீங்கள் மதத்தின் பெயரால் கூட நிறங்களை பிரிக்கலாம். நீங்கள் காவியை இந்து என்றும் பச்சையை முஸ்லிம் என்றும் சொல்லலாம். சிங்கம் போனதுக்கு அப்புறமா வசீரே ஆசம் மனைவி ஃபரீதா தன் கணவர்கிட்ட சொல்றா, இவ்வளவு பெரிய விஷயத்தை இவ்வளவு சுலபமா சொல்லிட்டு போயிடுச்சு இந்த சிங்கம். நான் சொல்றேன், இத பேச்ச கேளுங்க. இது இந்தியாவோட சிங்கம். இப்படி எதுவும் ஆக கூடாது. இந்த காட்டுக்கு பதிலா லாகூர், கராச்சி, அப்புறம் இஸ்லாமாபாத்தை எடுத்துக்கிட்டு போயிட போகுது. தன்னோட மனைவி சொன்னதை கேட்டுட்டு வசீரே ஆசம் யோசிக்க ஆரம்பிச்சாரு. அடுத்த நாள் சிங்கராஜா எல்லாரையும் கூட்டிட்டு வசீரே ஆசம் வீட்டுக்கு வந்தது. ஷேர் சிங், நீங்கள் நன்றி உள்ளவர்கள் என்று மதிக்கிறோம். என்றால் சிங்கங்களின் சிங்கம் பப்பர் சிங்கம். அதனால் தான் நீங்கள் பாந்திப்பூர் காட்டின் அரசராக இருக்க வேண்டும். இனி நீங்க தான் அதோட அரசு. அந்த காடும் உங்களோடையதுதான். இத கேட்டுட்டு எல்லாரும் சந்தோஷமாயிடுறாங்க. நன்றி அரசே. அப்புறம் கேளு ஷேர் சிங், நான் உன் காட்டை உனக்கே திருப்பி தராமல் இருந்திருந்தால் ஒருவேளை லாகூரையும் கராச்சியும் காடுகளோடு சேர்ந்து எடுத்துக்கொண்டு போயிருப்பாய். அதனாலதான் உன்னோட பேச்சை கேட்டு நான் ஒரு முடிவு செய்தேன். நான் என்னோட உலகத்துல மஸ்தா இருக்க, நீ உன்னோட வாழ்க்கையில மஸ்தாரு.
இத கேட்டுட்டு காட்டுல எல்லா விலங்குகளும் சந்தோஷமாயிடுறாங்க. காட்டுக்கு வந்து சந்தோஷத்தை கொண்டாடுறாங்க. எல்லாரும் சேர்ந்து சொன்னாங்க, பாரத் மாதா கி ஜெய். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுனாக்கா ப்ளீஸ் எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் லைக்கும் ஷேரும் பண்றதுக்கு மறந்துடாதீங்க. நன்றி.